dead after hair transplant in Kanpur. 5 shocking truths about the risk. 2 engineers கான்பூரில் ஒரு டென்டல் கிளினிக்கில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் ரியாக்ஷன் ஆகி 2 deaths has been reported. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் டிஜிட்டல் மீடியாலேயோ பிரிண்ட் மீடியாலேயோ பார்த்துட்டு ஒரு ஆஃபர் 40,000க்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று நீங்கள் போய் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பியூட்டி பார்லர் ட்ரீட்மெண்ட் கிடையாது. பட் it's a very simple procedure and should never result in a complication. But then why it happens? இந்த நியூஸை நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் வந்து நெக்ரோடைசிங் ஃபேஷியைட்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா ஸ்கேல்பில் இருக்க மல்டிபிள் டிஷ்யூ வந்து இன்ஃபெக்ட் ஆகி அங்கேருந்து இன்ஃப்ளமேஷன் வந்து மற்ற ஆர்கன் ஹார்ட் லங் கிட்னிஸ் எல்லாம் போய் ஷட் டவுன் ஆகி ஃபைனலாக பேஷண்ட் வந்து ரிசல்டட் இன் டெத் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2 dead after hair transplant in Kanpur. 5 shocking truths about the risk. இந்த நியூஸ் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன். 2 engineers கான்பூரில் ஒரு டென்டல் கிளினிக்கில் or done by dental surgeon hair transplant பண்ணதுக்கப்புறம் ரியாக்ஷன் ஆகி 2 deaths has been reported. This is Dr. Jayanti Ravindran from Tamira Plastic Surgery. இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜருக்கு அப்புறம் ஏன் டெத்ஸ் ரிப்போர்ட் ஆகுது, ஏன் வரலாம், நீங்கள் என்னெல்லாம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக கடைசி வரையும் பாருங்கள். பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். அது வந்து ஒரு பியூட்டி பார்லர் ட்ரீட்மெண்ட் கிடையாது. தட் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் டிஜிட்டல் மீடியாலேயோ பிரிண்ட் மீடியாலேயோ பார்த்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஆஃபர் 40,000க்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று நீங்கள் போய் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பியூட்டி பார்லர் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது வந்து இட்ஸ் அ ப்ராப்பர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். But it's a very simple procedure and should never result in a complication. But then why it happens? First of all, நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த கிளினிக்கில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிற கிளினிக் ஆர் அந்த சென்டர் NABH அக்ரிடிஷன் இருக்குதான்னு பாருங்கள். NABH என்னான்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அக்ரிடிஷன் போர்டு ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த போர்டு என்ன பண்ணுன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எல்லா சேஃப்டி பேராமீட்டர்ஸ் ஒரு காம்ப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் ட்ரக்ஸ் சேஃப்டி பேராமீட்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து சர்டிஃபை பண்ணுறது தான் இந்த NABH. தே சர்டிஃபை போத் கிளினிக் அண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற இடத்துக்கு இந்த சர்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறது ஃபுல் ப்ரொசீஜர் யார் பண்ணுவா அப்படின்னு நீங்கள் வந்து உங்களை யார் கன்சல்ட் பண்ணுறாவோ அவங்கள கேளுங்க. ஃபஸ்ட்டு உங்களை கன்சல்ட் பண்ணுறவங்க ஒரு டாக்டரா இல்லை மார்க்கெட்டிங் பர்சனா அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் பிளேசஸில் உங்களை கன்சல்ட் பண்ணுறது இட்ஸ் அ மார்க்கெட்டிங் பர்சன். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தப்பு வந்து நீங்கள் மற்றவங்கள சொல்கிறத விட நம்ம அதை கரெக்டாக சரியாக பண்ணுறோமான்னு பாருங்கள். ஸோ wherever you go for consultation, உங்களை கன்சல்ட் பண்ணுற டாக்டர் யார், அவரோ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனா இல்லை டெர்மட்டாலஜிஸ்ட் ட்ரெயின்ட் இன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டா, இந்த 2 பேரில் ஒரு ஆள் அவங்களோட டிகிரி சர்டிஃபிகேட். தேர் ஆர் வெப்சைட்ஸ் இன்றைக்கி போர்ட்டலில். இப்போ நீங்கள் தமிரா போர்ட்டல் போனீங்கன்னா www.tamiralife.com போர்ட்டலில் போனீங்கன்னா எவ்ரி டாக்டர் ஹூஸ் ஒர்க்கிங் இன் தமிரா அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த டாக்டர்ஸ் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனாக இருந்தால் DNB இல்லை MCH பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிற டிகிரி வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லைனா டெர்மட்டாலஜி முடிச்சுட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரைனிங் ஏதாவது ஒரு ஃபெலோஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. இது 2 இருக்குதா அப்படின்னு பாருங்கள். இது வந்து த டாக்டர்ஸ். அப்புறம் அந்த ஃபுல் ப்ரொசீஜர்ஸ் சர்ஜன்ஸ் பண்ணுவாங்களா இல்லை பார்ட் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ் டெக்னீஷியன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேர் ஆர் மெனி சென்டர்ஸ் விச் இஸ் ஆல்சோ அக்செப்டட். ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ் வந்து டெக்னீஷியன் பண்ணுவாங்க. பட் அட் தமிரா வந்து எங்களோட சென்டரில் entire procedures is done by board certified plastic surgeon. We are a group of plastic surgeons, like how microsurgery வெளியூரில் நடக்கிற மாதிரி one after the other we take turn. The whole surgery is done by board certified plastic surgeon. Next important step will be
உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது லோக்கல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அந்த லோக்கல் அனஸ்தீசியா வந்து நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற இடம், அந்த தலையில் இருக்க ஸ்கின் வந்து நம்ம இருக்கிறதுக்காக கொடுக்குறோம். அந்த இன்ஜெக்ஷன் வந்து அட் மோஸ்ட் பிளேசஸ் த பிளாஸ்டிக் சர்ஜனோ ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் ட்ரெயின்ட் இன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அவங்க கொடுப்பாங்க. பட் தமிராவில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அனஸ்தட்டிஸ்ட் தான், அதுக்குன்னு படிச்சிருக்கவங்க அனஸ்தட்டிஸ்ட் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த லோக்கல் அனஸ்தீசியா தே கிவ் ஐவி செடேஷன். ஸோ நாங்கள் இன்ஜெக்ஷன் கொடுப்போம். இன்ஜெக்ஷன்ஸ் வந்து மல்டிபிள் ஸ்மால் இன்ஜெக்ஷன், பட் அது 1-2 இல்லை, த்ரூ அவுட் தி ஸ்கேல்ப் யூ ஹவ் டு கிவ் அரௌண்ட் 10-15 இன்ஜெக்ஷன். ரீசெண்ட்லி ஒரு பேஷண்ட் என்னை கன்சல்ட் பண்ணும்போது சொன்னார், நான் போன முறை பண்ணும்போது அந்த பெயினே என்னால் மறக்க முடியலை, அதனால இன்னைய வரைக்கும் அது ஐ டோன்ட் வாண்ட் டு டூ another செஷன் அப்படின்னு. பட் at Tamira what we focus is உங்களோட comfort is very important. So we have an anesthetist, they give IV sedation. So ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது நாங்கள் இந்த லோக்கல் அனஸ்தீசியா கொடுப்போம். பட் in some centers they don't have an anesthetist, but plastic surgeons or the dermatologist who are trained in hair transplant, they have the capacity to give these nerve block. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் தி எக்யூப்மெண்ட்ஸ். அதாவது இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் பஞ்சஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன பஞ்சஸ் இருக்கும். அண்ட் இன் சம் டிஹெச்ஐ தே ஆல்சோ யூஸ் இம்ப்ளான்டர்ஸ். ஸோ இந்த பஞ்சாக இருக்கட்டும், இந்த இம்ப்ளான்டர்ஸாக இருக்கட்டும், அது வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணணும். அதை சரியாக ஸ்டெரிலைஸ் பண்ணாட்டி அதில் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண பேஷண்ட்டோட டிஷ்யூஸ் ஏதோ இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு அதில் அந்த டிஷ்யூஸ் அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் க்ரோ ஆனாலோ, தட் இஸ் வென் யூ கெட் செப்சிஸ். ஆர் இந்த நியூஸை நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் வந்து நெக்ரோடைசிங் ஃபேஷியைட்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா ஸ்கேல்பில் இருக்க மல்டிபிள் டிஷ்யூ வந்து இன்ஃபெக்ட் ஆகி க்ரோசஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளமேஷன் க்ரியேட் ஆகுது. அங்கேருந்து இன்ஃப்ளமேஷன் வந்து மற்ற ஆர்கன், ஹார்ட், லங், கிட்னிஸ் எல்லாம் போய் ஷட் டவுன் ஆகி ஃபைனலாக பேஷண்ட் வந்து ரிசல்டட் இன் டெத் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறீங்களோ அந்த கிளினிக்கில் ப்ராப்பராக சிஎஸ்எஸ்டி டிபார்ட்மெண்ட், அதாவது ஸ்டெரிலைசேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதாவது ஆட்டோக்ளேவ், இடிஓ, பிளாஸ்மா ஸ்டெரிலைசர், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் ஸ்டெரிலைசேஷன் மெஷின்ஸ் இருக்குது. சம் ஆஃப் த ஸ்மாலர் கிளினிக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பஞ்சஸை ஜஸ்ட் கெமிக்கல் சொல்யூஷனில் போட்டுருவாங்க, எடுத்துகிட்டு திருப்பி யூஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் வென் யூ ஹேவ் ப்ராப்ளம். ஸோ திஸ் ஆல்சோ யூ மஸ்ட் நோ. So first of all, whether the center is NABH accredited, whether the entire procedure is done by surgeons, whether the anesthetist is present during anesthesia, sterilization protocol, இது எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் பண்ண போகிற சென்டரில் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் do not go by advertisements where they say okay ஒரு hair transplant பண்ணுறோம், 40,000க்கு பண்ணுறோம், 30,000 பண்ணுறோம். So this is a compromise. The question of life and death, please understand why a clinic charges you certain amount of money because they are investing on your safety and not just doing another procedure. Hair transplant basically பார்த்தீங்கன்னா it's a very very simple procedure. In the whole video is not done to scare anybody. Hair transplant is growing. நீங்கள் வந்து countries like Turkey பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்தான்புல், அன்காராலாம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் 20-25 ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு நாள் பண்ணுறாங்க. டெஃபினெட்லி இந்தியா கேன் பி த நெக்ஸ்ட் ஹப் அண்ட் த சர்ஜன்ஸ் இன் இந்தியா ஆர் வெரி வெல் டேலண்டட். I have been to Turkey, much more safety protocol we follow. So definitely hair transplant பண்ணுறவங்க யோசிக்கவே தேவையில்லை. It's a very very simple procedure. It's done superficially. இதில் காம்ப்ளிகேஷனே வரக்கூடாது. பட் ரிமெம்பர், ஒரு காரை ஓட்ட தெரியாதவங்க, காரை இதுக்கு முன்னாடி டிரைவிங்கே பழகாதவங்களுக்கு நீங்கள் எவ்வளவோ நல்ல காரை கொடுத்தீங்கனாலும் அவங்க கார் ஓட்ட தெரியாதவங்க ஓட்டுனா ஆக்சிடெண்ட் ஆகுமா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் சூஸ் த கிளினிக் அண்ட் த சர்ஜன். இஃப் யூ சூஸ் இட் ரைட், இந்த மாதிரி எந்த காம்ப்ளிகேஷனும் வராது. நீங்கள் யாராவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலோ, பண்ணி ப்ராப்ளம் இருந்தாலோ, ஆர் இனிமேல் பண்ண போனாலோ, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா லீவ் யோர் கமெண்ட்ஸ் பிலோ. நான் டெஃபினட்டாக அதை அட்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு இல்லை, வேறு எந்த ப்ரொசீஜரில் நீங்கள் ஏதாவது ஒரு நியூஸ் படிச்சிருந்தாலோ, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் அண்ட் வீல் அட்ரெஸ் தெம் இன் த சப்சிக்வெண்ட் வீடியோஸ்.